போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்திய தேசிய இயக்கத்தில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கத்தில் உள்ள பள்ளி பாட புத்தக வினாக்களை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றில் எவை எது சீர்திருத்த இயக்கம்? பின் வருவனவற்றில் எவை எது சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், இது மூணுமே சீர்திருத்த இயக்கத்தில் சார்ந்தது தான். அப்போ மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றது இதுக்கான சரியான விடை. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் 18 ஆகஸ்ட் 1828 தொடங்கப்படுது. பிரார்த்தனை சமாஜம் அப்படின்றது ஆத்மராம் பாண்டுரங் அப்படின்றவரால 1867 தொடங்கப்படுது. 1867 தொடங்கப்பட்டது பிரார்த்தனை சமாஜம். ஆரிய சமாஜம் அப்படின்றது தயானந்த சரஸ்வதியால் 1875 தொடங்கப்பட்டது. 1875. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், பெதுன் பள்ளியில் ஜேஇடி பெதுன் என்பவரால் பெதுன் பள்ளி எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா 1849 நிறுவப்பட்டது. அடுத்த கொஸ்டின், 1882 சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளி தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது அப்படின்னா ஹண்டர் குழு தான் கல்விக்கான குழு. அடுத்து நெக்ஸ்ட், பின் வருவனவற்றுள் சரியான விடையை தேர்வு செய்க. இதுல நாமசூத்ரா இயக்கம் அப்படின்றது கிழக்கு இந்தியா, ஆதி தர்ம இயக்கம் அப்படின்றது வடமேற்கு இந்தியா, சத்தியசோதக் இயக்கம் அப்படின்றது மேற்கு இந்தியா, திராவிட இயக்கம் அப்படின்றது தென்னிந்தியா. இது கரெக்டான ஆன்சர் 3142 அப்படின்றது தான் ஆன்சர். 3142. அடுத்து நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதியில் ஒருவர். தமிழ்நாட்டில் அப்படின்னா பெரியார், இந்தியாவில் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். கேசவ சுந்தரசன் அப்படின்றவர் பிரம்ம சமாஜத்தை இரண்டாக பிளந்தவர். 1866 இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு இவர் தனியாக பிரிச்சிருவார். அதுக்கு முன்னாடி இருந்த தேவேந்திரநாத் தாகூர் வச்சிருந்த பிரம்ம சமாஜம் என்ன ஆயிரும் அப்படின்னா ஆதி பிரம்ம சமாஜமாக மாறிடும். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் முதல் எம்எல்ஏ, முதல் பெண் மருத்துவர். அடுத்ததா பிரம்ம ஞான சபை அப்படின்றதுக்கு அன்னி பெசன்ட் வந்து தொடர்புடையவர். சென்னை அடையாறில் அன்னி பெசன்ட் அவர்களுடைய தலைமையில் பிரம்ம ஞான சபை நடைபெற்றுருக்கோம். சாரதா சதன் அப்படின்றது பண்டித ராமாபாயோடைய அமைப்பு. சார்ல்ஸ் வுட்ஸ் அறிக்கை அப்படின்றது 1854 தொடங்கப்பட்டது. நிக்கோலோ கோண்டி அப்படின்றவர் இத்தாலிய பயணி. வரதட்சணை அப்படின்றது ஒரு சமூக தீமை. இதுக்கு சரியான ஆன்சர் 3451 அப்படின்றது ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட், சரியான இணையை கண்டுபிடி. இதில் சரியான இணை மகளிர் பல்கலைக்கழகம், பேராசிரியர் TK கார்வே அப்படின்றதான் சரியானது. இந்த நீதிபதி ரானடே ஆரிய சமாஜத்தை தொடங்கியிருக்க மாட்டார். ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதியால் உள்ளது. நீதிபதி ரானடே புனே சர்வஜனிக் சபா, தக்கான கல்வி கழகம், விதவை மறுமண சங்கம், இதெல்லாம் இவருடைய தொடர்புடையது. விதவை மறுமண சட்டம் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1854. அடுத்து நெக்ஸ்ட், ராணி லட்சுமிபாய் அப்படின்றவங்க மத்திய இந்தியாவில் தலைமையாக இருப்பாங்க. மத்திய இந்தியா ஜான்சி ராணி லட்சுமிபாய். டெல்லியில் தலைமை வகிக்கிறது யார் அப்படின்னா இரண்டாம் பகதூர் ஷா. அடுத்து நெக்ஸ்ட், மாறுபட்ட ஒன்றினை கண்டுபிடி. இதில் மாறுபட்டது எது அப்படின்னு பார்த்தா விதவை மறுமணம் அப்படின்றது மட்டும் சீர்திருத்த அமைப்பு. அப்புறம் எல்லாமே
குழந்தை திருமணம், சதி, தேவதாசி முறையெல்லாம் அந்த நேரத்தில் சமூக கொடுமைகளாக கருதப்பட்டது. நெக்ஸ்ட், ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவு கூறப்படுகிறார். சரிதான். இந்திய சமுதாயத்தில் இருந்த சதி என்ற தீய பழக்கத்தை ஒழித்தார் அப்படின்ற சரி, ஒழிக்கிறதுக்கு யாராவது பாடுபட்டிருப்பாரு. இவர் ஆங்கில அரசுக்கு முறையிட்டிருப்பாரு. ஆங்கில அரசான வில்லியம் பெண்டிங் பிரபால சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறும் வழக்கம் ஒழிக்கப்பட்டது அப்படின்றதான் வரலாற்றில் உண்மையான கருத்து. இப்போ இதில் கூற்று சரியானது, காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படின்ற ஆன்சர் தான் சரியானது. அடுத்து நெக்ஸ்ட், இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்தும் தோன்றிய முதல் மாகாணம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா வங்காளம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். வங்காளம் தான் சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி முதல் மாகாணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அடுத்து நெக்ஸ்ட், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ராஜாராம் மோகன் ராய். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, நவீன இந்தியாவின் விடிவெளி என்று அழைக்கப்படுவர் ராஜாராம் மோகன் ராய். நவீன இந்தியாவின் விடிவெளி அப்படின்னு 12th புத்தகத்தில் விவேகானந்தரை கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா விவேகானந்தரை நம்ம ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட், தேசிய சமூக மாநாடு டேஸ் முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது. தேசிய சமூக மாநாடு யாருடைய மூலமாக இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா எம்ஜி ரானடே விதவை மறுமண சங்கம் 1861 கொண்டு வந்திருப்பார். விதவை மறுமண சங்கம் 1861. புனே சர்வஜனிக் சபா 1870 தக்கான கல்விக் கழகம் 1884 இவருடைய அமைப்பாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு, வேதங்களை நோக்கி திரும்புக என முழக்கமிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா தயானந்த சரஸ்வதி. இவருடைய இயற்பெயர் மூன்சங்கர். வேதங்களை நோக்கி செல் அப்படின்றவாரு. அதே மாதிரி சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பார். இந்துக்கள்லேருந்து வேறு மதத்துக்கு மாறியவர்களை மீண்டும் இந்துக்களாக மதமாற்றம் செய்கிறது தான் அந்த சுத்தி இயக்கத்தோட பணியாக கருதப்பட்டுச்சு. ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட்டு, விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்னு ஒரு இயக்கத்தை 1893 ஆரம்பிப்பார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர் தான் விவேகானந்தர். கதைகள் மற்றும் வியக்கத்தக்க உவமைகளின் மூலம் தனது கருத்துக்களை விளக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தா அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்றவர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியின் திருவிளையாடல்கள் முடிவற்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து நெக்ஸ்ட், ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிகையை நடத்தியவர் அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிகை 1907 ஜூன் 9 தொடங்கப்பட்டது. ஜூன் 9 தொடங்கப்பட்டிருக்கும். இது ராயப்பேட்டையில் வெளியிட்டிருப்பார் இந்த ஒரு பைசா தமிழன் அப்படின்ற வார பத்திரிகை, சென்னை ராயப்பேட்டை. இது பின்னால் தமிழன் அப்படின்ற பேரில் மட்டும் வெளியிடப்பட்டிருக்கும். தமிழன் அப்படின்ற பேரில் வெளியிடப்பட்டிருக்கும். பிரம்மஞான சபை டேஸால் நிறுவப்பட்டது. பிரம்மஞான சபை அப்படின்றது அமெரிக்க ஐக்கிய நாடுகளால் நிறுவப்பட்டது அப்படின்றதான் சரியான ஆன்சர். அதாவது நியூயார்க் நகரத்தில் தான் பிரம்மஞான சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். பிரம்மஞான சபை 1875 ஹெச்எஸ் ஆல்காட் மற்றும் பிளாவட்ஸ்கி அம்மையாரால் நியூயார்க் நகரத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இது 1886 சென்னை அடையாருக்கு மாற்றப்படும். சென்னை அடையாருக்கு அதோட பிரான்ச்சு கொண்டு வருவாங்க. இதில் ஹெச்எஸ் ஆல்காட் மறைவிற்கு பிறகு தலைமை தாங்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம அன்னி பெசன்ட் அப்படிங்கிறாங்க. அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபைக்கு தலைவராக இருப்பாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தை ஆதரவாளராக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா காசி விஸ்வநாத முதலியார். அடுத்ததா, மேற்கத்திய அறிவியலை அறிமுகப்படுத்திய சையது முகமது கான்
சையது அகமது கான் நிறுவிய அமைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிவியல் கழகம் அப்படின்றது. சையது அகமது கானால் நிறுவப்பட்ட அமைப்பு அறிவியல் கழகம். இதன் மூலமா மேற்கத்திய அறிவியலையும் இஸ்லாமிய மதத்தையும் அவர் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இதை பண்ணியிருப்பார். இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் தியோபந்த் இயக்கம். இந்த தியோபந்த் இயக்கம் பழமைவாத முஸ்லீம் உலமாக்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இது எதுக்காக அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த சையது அகமது கானின் இயக்கத்திற்கு ஆப்போசிட்டாக ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் மேற்கத்திய கல்வியை இவங்க விரும்ப மாட்டாங்க. தியோபந்த் இயக்கத்தில் மெயினாக சொல்ல போனால் அவங்களுடைய முக்கிய புனித நூலான குரான் பற்றி படிக்கிறது, அவங்களுடைய இஸ்லாமிய சமயத்தை இளைஞர்களிடையே பரப்புவது அப்படின்ற நோக்கத்தில் அது மட்டுமே போதிக்கப்படும், சமய கருத்துக்கள் மட்டுமே போதிக்கப்படுறதுக்காக இவங்க ஒரு பள்ளியெலாம் நடத்துவாங்க தியோபந்த் இயக்கத்தின் மூலமாக. சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு சரியான குற்றினை தேர்வு செய்க. சுத்தி இயக்கத்தை நிறுவியவர் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் அப்படின்றது தவறானது. சுத்தி இயக்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. சமத்துவ சங்கம் வைகுண்ட சாமிகளால் நிறுவப்பட்டது. சமத்துவ சங்கம் வைகுண்ட சாமிகளால் நிறுவப்பட்டது, அது சரிதான். வைகுண்ட சாமிகள் அப்படின்றவர் யார் அப்படின்னா அவருடைய இயற்பெயர் முடிசூடும் பெருமாள் அப்படின்றது இயற்பெயர். இந்த முடிசூடும் பெருமாள் இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதி அப்படின்றதுனால அந்த பெயர் எல்லாருக்கும் பிடிக்காது, அந்த பேரை மாற்ற சொல்லுவாங்க. அதனால் முத்துக்குட்டி அப்படின்னு அவருடைய பேரை மாற்றிருப்பாங்க. அது பிறகு ஒரு இந்த மத போதங்களில் அதிகமாக விமர்சையாக புகழ் பெற்றவர் ஆனதுனால இவருடைய பேர் வைகுண்ட சாமிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இவருடைய அந்த சமய வழி ஐயா வழி என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் சமத்துவ சங்கம் அப்படின்ற சங்கத்தை நிறுவனவர். ராமகிருஷ்ண இயக்கத்தை நிறுவியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சன். தப்பு. ராமகிருஷ்ண இயக்கத்தை, அதாவது ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தா விவேகானந்தர் தான் நிறுவியிருப்பார். இவருடைய மறைவுக்கு பிறகு இவருடைய சீடரான விவேகானந்தர் தான் நிறுவியிருப்பார். அகமதியர்கள் பொதுவான மசூதியில் தங்கள் வழிபாட்டினை மேற்கொண்டனர் அப்படின்றது பொதுவான மசூதியில் அவங்க மேற்கொண்டிருக்க மாட்டாங்க. அதனால இதுவும் தவறானது தான். இதில் ஆன்சர் ஆப்ஷன் பி மட்டும் சரியானது. ஆப்ஷன் பி சமத்துவ சங்கம் வைகுண்ட சாமிகளால் நிறுவப்பட்டது அப்படின்றதான் சரியானது. அடுத்து நெக்ஸ்ட்டு சையது அகமது கான் அலிகாரில் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. அது சரிதான். முஸ்லிம்கள் ஆங்கில கல்வி கற்பதை அவர் விரும்பினார் அப்படின்றதும் சரிதான். இப்போ 1864 தான் இந்த காஜிப்பூரில் நவீன பள்ளியை அவர் நிறுவியிருப்பார். காஜிப்பூர் அப்படின்ற இடத்துல நவீன பள்ளியை நிறுவியிருப்பார். அதுதான் பின்னாலே கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. இது கூற்றும் காரணமும் சரியான, இதுதான் காரணம் கூற்றுக்கான விளக்கம், சரியான விளக்கம் தான். அடுத்ததா ஆங்கிலேய சமய பரப்பு குழு வில்லியம் காரே மற்றும் ஜான் தாமஸ். பார்சி செய்தித்தாள் அப்படின்றது ராஷ்டிரகோப்தார் அப்படின்ற முழக்கம். பார்சி இயக்கத்துக்கு ராஷ்டிரகோப்தார் அப்படின்ற முழக்கம். அவருடைய செய்தி இதழும் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகோப்தார் அப்படின்ற இதழில் தான் வெளியிட்டிருப்பாங்க. தியோபந்த் இயக்கம் அப்படின்றது முகமது காசிம் நானாதேவி அப்படின்ற பழமை வாய்ந்த உலமாக்கள் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் தியோபந்த் இயக்கம். விவேகானந்தர் அப்படின்றவர் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு 12th புத்தகத்தில் ஐயனம் புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட், இதுக்கு சரியான ஆன்சர் 2, 3, 4, 1 அப்படின்றதான் ஆன்சர். 2, 3, 4, 1 ஆப்ஷன் 4th ஆப்ஷன். எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா 1829 தான் டிசம்பர் 4 வில்லியம் பெண்டிங் பிரபுவால் ஒழிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு ஒழிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ராஜாராம் மோகன் ராய். தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் ஆரிய சமாஜம். தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம்.
பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ராஜாராம் மோகன் ராய். இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படக்கூடிய ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மராம் பாண்டுரன். ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்றது தேவேந்திரநாத் தாகூர். அதாவது பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் இறப்புக்கு பிறகு தலைமை தாங்கின தேவேந்திரநாத் தாகூர் பிரம்ம சமாஜத்தை வழிநடத்திட்டு வருவார். அதில் கேசவ சந்திரசன் பிரம்ம சமாஜத்தை இரண்டாக பிளந்துருவார். அதாவது சீக்கிரமாக மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்ட்டு இளைஞர்களுக்கிடையே பிரம்ம சமாஜம் இரு பிளவுகளாக மாறிடும். அப்படி இருக்கும்போது அந்த பழைய பிரம்ம சமாஜம் ஆதி பிரம்ம சமாஜமாக தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில் மாறிடும். கேசவ சந்திரசனோட பிரம்ம சமாஜம் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு மாறிடும். 1866 இந்த பிரம்ம சமாஜத்தின் பிளவுகள் நடக்கும். யாருடைய பணியும் இயக்கமும் 1856 விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றுவதற்கு வழிகோலியது அப்படின்னு பார்த்தா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அடுத்ததான் நெக்ஸ்ட், ராஷ்டிரகோப்தார் அப்படின்றது யாருடைய முழக்கம்? ராஷ்டிரகோப்தார் அப்படின்றது பார்சி இயக்கத்துடைய முழக்கம். அடுத்ததா நம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங் அப்படின்றவர். பாபா ராம்சிங். இந்த பாபா தயாள்தாஸ் அப்படின்ற நிரங்காரி இயக்கம் பாபா தயாள்தாஸ். இந்த நம்தாரி இயக்கம் பாபா ராம்சிங்கால 1857 பஞ்சாப்ல ஆரம்பிக்கப்பட்டது. சுவாமி சத்ரானந்தா என்பவர் யார் அப்படின்னு பார்த்தா ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர். இவர் தயானந்த சரஸ்வதியின் சீடர். ஆரிய சமாஜத்தில் இவர் பிளவை ஏற்படுத்தப்பட்ட வருடம் 1893. அதாவது ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தர் ஆரம்பித்த அதே வருடத்தில் தான். அதே மாதிரி விவேகானந்தருடைய சிகாகோ மாநாடு, அமெரிக்காவில் உள்ள சிகாகோ மாநாடும் இதே வருடத்தில் தான் நடக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு, விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எம்ஜி ரானடே தான். 1861 விதவை மறுமண சங்கம். 1861 விதவை மறுமண சங்கம். புனே சரோஜனிக் சபா அப்படின்றது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா 1870 அவர் ஆரம்பிச்சிருப்பார். 1870 அவர் ஆரம்பிச்சிருப்பார் புனே சர்வோஜனிக் சபா அப்படின்றது. தக்கான கல்வி கழகம் அப்படின்றது 1884 அவர் ஆரம்பிச்சிருப்பார். இந்த ஐயன்காளி அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1907 சாதுஜன சங்கம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருப்பார். சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படின்ற அமைப்பின் நிறுவனர் தான் இந்த ஐயன்காளி அப்படின்றவர். சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படின்றது எது அப்படின்னா ஏழை மக்களின் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட், சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி தான். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. அன்னி பெசன்ட்டோட நூல், முக்கியமான நூல் ஒன்று அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க, என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அப்படின்றது அன்னி பெசன்ட்டோட நூல். அடுத்த வைகுண்டசாமியோட நூல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அகலத்திரட்டு அப்படின்றது வைகுண்டசாமி நூல். அகலத்திரட்டு. சமரச வேத சன்மார்க்க சங்கம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா ராமலிங்க அடிகளார், வள்ளலார் என்று அழைக்கப்படக்கூடியவர் இவர். இவரால் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்றது 1865 தொடங்கியிருப்பார். 1865.
அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபையை தொடங்கியிருப்பார். திராவிட மகாஜன சபை, அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபையை தொடங்கியிருப்பார். நாராயணகுரு அப்படின்றவர் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற அமைப்பை நிறுவிப்பார். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற அமைப்பு நிறுவனவர் நாராயணகுரு. அடுத்து நெக்ஸ்ட்டு புனே ஜர்வாஜனிக் சபாவை நிறுவியவர் யார் அப்படின்னா எம்ஜி ரானடே 1870 நிறுவிப்பார். 1870. அடுத்து சத்யசோதக் சமாஜத்தை நிறுவியவர் யார்? சத்யசோதக் சமாஜத்தை தொடங்கியவர் ஜோதிபா பூலே அப்படின்றவர். ஜோதிபா பூலே இவர் இந்த சத்யசோதக் சமாஜ் அப்படின்றது உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு அர்த்தம். உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு அர்த்தம். குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தா ஜோதிபா பூலே தான் எழுதியிருப்பாரு. குலாம்கிரி அப்படின்னா அடிமைத்தனம் அப்படின்னு அர்த்தம். குலாம்கிரி அப்படின்னா அடிமைத்தனம் அப்படின்னு அர்த்தம். இந்த அப்துல் கலாம் ஆசாத் அப்படின்றவர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். ஈவேரா பெரியார், ஈவிஆர் அப்படின்ற ஈவேரா ராமசாமி, இவர் எழுதின இதழ்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, விடுதலை, உண்மை, பகுத்தறிவு அப்படின்ற இதழ்கள்லாம் இவருடைய இதழ்கள். காந்தியோட இதழ் ஹரிஜன் அப்படின்ற இதழ் காந்தியோட இதழ் ஹரிஜன் அப்படின்ற. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூல் என்னது அப்படின்னு பார்த்தா வேதம். ஏன்னா வேதத்தை நோக்கி செல்ல அப்படின்னு தான் தயானந்த சரஸ்வதி சொல்லுவாங்க. தயானந்த சரஸ்வதி நூல் தான் சத்யார்த்த பிரகாஷ். அதனால வேதம் அப்படின்றதான் கற்பிக்கப்படுது. அடுத்தது ராமகிருஷ்ணா மிஷன் டேஸால் முன்னோடியாகும் அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. மே 1 1897 ஆரம்பிச்சிருப்பாரு. விவேகானந்தர் 1891 ஆரம்பிச்சிருப்பாரு. அன்னி பெசன்ட் வந்து தன்னாட்சி இயக்கத்தை இங்கே சென்னையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1916 தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. டேஸ் அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும். அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா அப்படின்றது அகாலி இயக்கத்தின் முன்னோடி. மாற்றங்களை கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாராயணகுருவும் ஐயங்காளியும் தான் மாற்றங்களை கொண்டு வருவாங்க. ஐயங்காளி சாதுசன பரிபாலன சங்கம் அப்படின்றது 1907 ஆரம்பிப்பார். அது புலையர் சமூக மக்களின் கல்வி நிதிக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. கல்வி நிதிக்காக ஏற்படுத்தப்பட்டு ஏழைகளை பாதுகாப்பு சங்கம் அப்படின்ட்டு அது அழைக்கப்படுது. இந்த நாராயணகுரு அப்படின்றவர் நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற அமைப்பை ஆரம்பிப்பார். அதே மாதிரி அருவிபுரம் அப்படின்ற ஊரில் ஒரு கோவில் கட்டுவார். அந்த கோவிலில் வந்து எந்த மதத்தையும் பின்பற்றுறது மாதிரி சொல்ல மாட்டாங்க. அந்த கோவிலில் யார் வேணாலும் வரலாம். அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற குளத்தில் எந்த சாதியினர்னாலும் புனித நீராடலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டுச்சு. அதனால் இவங்க 2 பேருமே மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா அயோத்திதாசர் தான் 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்ற இதழ் ஆரம்பித்தார். அதே மாதிரி அத்வைதானந்த சபா அப்படின்றத நிறுவனரும் அயோத்திதாசர் தான். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார். சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார் அப்படின்றது சரிதான். அவர் உருவ வழிபாட்டை எதிர்த்திருப்பார். உருவ வழிபாட்டை ஆதரிக்க மாட்டார், எதிர்த்திருப்பார். சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். சரிதான். இந்த பெண் சிசு கொலை, தீண்டாமை, சதி அப்படின்ற உடன்கட்டை ஏற்பழக்கம் எல்லாத்துக்குமே அவர் எதிர்ப்பாக சிற்றேடுகளை வெளியிட்டார். ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். சரிதான். ஏன்னா வில்லியம் பெண்டிங் பிரபுவால் தான் சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்டிருக்கும். இவருடைய
தூண்டுதல்னால தான், அதனால் ஆதரிக்கப்பட்டார் அப்படின்றது சரியானதான். இது சரியானது சொல்லி பார்த்தீங்கன்னா 1, 3, 4 சரியானது. பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டரங்கால் நிறுவனப்பட்டது. பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டரங்கால் நிறுவப்பட்டது என்று சரியானதான். 1867 நிறுவப்பட்டது. 1867. இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. அதுவும் சரிதான். ஜோதிபா புலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார் அப்படின்றது தவறானது. பெண்களின் மேம்பாட்டுக்காக தான் அவங்க வாழ்நாளையே செலவிட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி குறிப்புகள். ஜோதிபா புலே இவர்களுடைய மனைவி சாவித்திரிபா புலே இருவரும் பெண்கள் முன்னேற்றத்துக்காக அயராது பாடுபட்டவர்கள். பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது அப்படின்னா பஞ்சாப் கிடையாது, பம்பாய். பம்பாயை பிறப்பிடமாக கொண்டது. பம்பாய். இங்கே சரியானது பார்த்தா 1, 2 சரியானது. 1, 2 சரியானது. அடுத்து நெக்ஸ்ட்டு ராமகிருஷ்ண மிஷன் கல்வி, உடல்நலம், பேரிடரின் போது நிவாரணப் பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது. சரிதான். சேவை செஞ்சது தான் ராமகிருஷ்ணா மிஷன். பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். அதுவும் சரிதான். ஜீவன் என்பதே சிவன் அப்படின்ட்டு போதிச்சிருப்பாரு. ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுத்தினார் அப்படின்றது தவறானது. விவேகானந்தர் தான் ஏற்படுத்துவார். ராமகிருஷ்ணர் வங்க பிரிவினை எதிர்த்தார் அப்படின்றதும் தவறானது. வங்க பிரிவினை எதிர்க்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்க மாட்டார். 1905 தான் வங்க பிரிவினை நடந்திருக்கும். அதனால் இது தவறானது. 1 மற்றும் 2 சரி அப்படின்றது தான் சரியானது. ஜோதிபா புலே ஆதரவற்றுக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். சரிதான். ஜோதிபா புலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். இதுல ஜோதிபா புலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருப்பாரு. அதனால இந்த கூற்று காரணம் தவறானது. ஆனால் கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான பொருத்தமானதாக இல்லை அப்படின்றது சரியானது. அடுத்து நெக்ஸ்ட் ஐயாவளி வைகுண்ட சாமிகளுடைய சமயவழி. திருவருட்பா அப்படின்றது ஜீவகாருண்ய பாடல்கள். இதை எழுதினவர் வள்ளலார். பாபா தயாள்தாஸ் அப்படின்றவர் நிரங்காரி இயக்கத்தை நிறுவியவர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படின்றவர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் ஏற்ற காரணமாக இருந்தவர் 1856. தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜம். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் சொல்லி பார்த்தா 4, 5, 2, 1, 3 அப்படின்றது சரியான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்தியாவை சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ராஜாராம் மோகன் ராய் தான். ராஜாராம் மோகன் ராய். தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் முதன்மையானவர் பெரியார். 1909 தரங்கம்பாடியில் டேஸ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். சீகன் பாகு அப்படின்றவர் தான் அச்சகத்தை நிறுவியிருப்பார். அடுத்து நெக்ஸ்ட்டு டேஸ் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள்னா குடியரசு அப்படின்றதான் அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள். இந்த குடியரசு அப்படின்றது 1925 ஈவேராவால் ஆரம்பிக்கப்பட்ட இதழ். புரட்சி அப்படின்றது 1933 வெளியிட்ட இதழ். பகுத்தறிவு அப்படின்றது 1934. விடுதலை 1935 பெரியார் வெளியிட்ட இதழ். 1935 விடுதலை. டேஸ் வைக்கப்பட்ட வேண்டும் என்று பெரியார் விரும்பினார் அப்படின்னா பகுத்தறிவுவாதம் வேண்டுமென பெரியார் விரும்பினார். 1993 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இரட்டைமலை சீனிவாசன். இவர் 1891 பறையர் மகாஜன சபை அப்படின்றது நிறுவியிருப்பார். அதுதான் பின்னாலே ஆதி திராவிட மகாஜன சபையாக மாறும் 1893.
இந்த எம்சி ராஜா அப்படின்றவர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். மயிலை சின்னசாமி ராசா அப்படின்றவர். ராஜாஜி காங்கிரஸ் கட்சியில் யாரு? காங்கிரஸ் கட்சியில் முதல்வர், சென்னை மாகாணத்தின் முதல்வர் ராஜாஜி. 1937 அரசாட்சி அமைச்சிருப்பாரு. பிஆர் அம்பேத்கர் அப்படின்றவர் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். இந்தியாவின் நன்கு ஒருங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஸில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா 1918 தான் உருவாக்கப்பட்டது. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஸ் நீதி கட்சியால் நிறுவப்பட்டது. பணியாளர் தேர்வு வாரியம். நீதி கட்சியால் நிறுவப்பட்டது பணியாளர் தேர்வு வாரியம். நீதி கட்சி உருவானது 1916 நவம்பர் 20 உருவாயிருக்கும். இது யார் நிறுவனர் சொல்லி பார்த்தா சி நடேசனார், TM நாயர், தியாகராய செட்டி 3 பேரும் சேர்ந்து நீதி கட்சியை அமைப்பாங்க. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்டமேலவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் எம்சி ராஜா. மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்றது தான் அவருடைய முழு பெயர். இரட்டைமலை சீனிவாசன் அப்படின்றவர் 2 வட்டமேசை மாநாடுகளில் பங்கேற்றவர். அம்பேத்கர் 3 வட்டமேசை மாநாடுகளில் பங்கேற்றவர். முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எது அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ் தான். புனித சார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் FW எல்லிஸ் அப்படின்றவர். இது 1812 ஆரம்பிக்கப்பட்டது. 1812 ஆரம்பிக்கப்பட்டது சென்னையில். டேஸ் தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார். தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என்று கருதப்படுபவர் மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கம் இவர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. சூரியநாராயண சாஸ்திரி அப்படின்றவர் பருதிமார் கலைஞர். தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது எது அப்படின்னு பார்த்தா நீதி கட்சி தான் அங்கீகரிச்சிருக்கோம். சூரியநாராயண சாஸ்திரி என்று பெயர் மாற்றம் பெற்றது யாருடைய பெயர் அப்படின்னா பருதிமார் கலைஞருடைய பெயர். இந்த பருதிமார் கலைஞர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தமிழ் மொழி ஒரு செம்மொழி, அதை சென்னை பல்கலைக்கழகம் வட்டார மொழி அப்படின்னு அழைக்கக்கூடாது அப்படின்ட்டு இவர் வாதிட்டு இருப்பார். டேஸ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா முத்துலட்சுமி அம்மையார். மிக முன்னதாக வெளியிட்ட தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது அப்படின்றது சரிதான். பனை ஓலையில் எழுதப்பட்ட பல்வேறு தமிழ் இலக்கிய கையெழுத்து பிரதிகளை மறைமலை அடிகள் சேகரித்து தொகுத்தார் அப்படின்றது தவறானது. CW தாமோதரனார் அப்படின்றவர் தான் சேகரித்து தொகுத்திருப்பார். ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார். தமிழின் தொன்மையும் நிரூபித்தார் அப்படின்றது சரியானதான். திருவி கல்யாண சுந்தரம் தொழிற்சங்க இயக்கத்தின் தொடக்கால முன்னோடியாக இருந்தார் அப்படின்னா அது தவறானது. யார் அப்படின்னா எம் சிங்காரவேலன் தான் இருந்திருப்பார். சரியா? எம் சிங்காரவேலன். இதில் கரெக்டான கூற்று 1, 3 சரியானது அப்படின்றதான் சரியானது. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்திய பெண்கள் சங்கத்தை தோற்றுவித்தலில் மார்க்ரெட் கசினும் ஒருவர் சரிதான். அதில் அன்னி பெசன்ட் 1917 தான் பெண்கள் சங்கம் தொடங்கியிருப்பாங்க. அதில் அன்னி பெசன்ட், ஜினராச தாசா அப்படின்றவர், இந்த மார்க்ரெட் கசன் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்திய பெண்கள் சங்கத்தை.
பெரியார் தன் வாழ்நாள் முழுவதையும் தானே உருவாக்கிய சிந்தனையாளர், பகுத்தறிவாளர்கள் அமைப்புகள் மூலமாக மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்வது செலவழித்தார் என்று சரியானதான். சிங்காரவேலர் இந்து மகா சபையின் தீவிர ஆதரவாளர் அப்படின்னா கிடையாது. சிங்காரவேலர் பொது உடைமைவாதி. இவர் பொது உடைமைவாதி, கம்யூனிஸ்டுக்கார். அடுத்து, தென்னிந்தியாவில் உள்ள சாதி முறை வடக்கே இருந்து வந்த பிராமணர்களின் வருகையோடு தொடர்புடையது என பெரியார் உறுதிபட கூறினார் அப்படின்றது சரிதான். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் இது பார்த்தா 1, 2, 4 அப்படின்றது சரியான, 3 மட்டும் தவறான. சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது அப்படின்றது சரியானதான். 1920 இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிரான காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது அப்படின்றது தவறான. இரட்டை ஆட்சிக்கு எதிராலாம் அந்த சட்டமன்றத்தை புறக்கணிக்கல. அதனால கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்றது சரியான கூற்று. ஏன் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் தீவிரமாக கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க. அதனாலதான் இவங்க ஆட்சியை காங்கிரஸ் அந்த தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க. அது நெக்ஸ்ட்டு, முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஆங்கில அரசாங்கம் இந்தியாவில் போருக்கு பின்னர் பிரதிநிதித்துவ நிறுவனங்களை அறிமுகம் செய்வது குறித்து பரிசீலனை செய்து கொண்டிருந்தது. சரிதான். 1920 இரட்டை ஆட்சியானது ஒரு அரசு முறையாக மாகாணங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுவும் சரிதான். அப்போ இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரி. திராவிடர் இல்லம் அப்படின்றது நடேசனாருடையது. நடேசனார். தொழிலாளன் அப்படின்றது சிங்காரவேலன். தனித்தமிழ் இலக்கிய இயக்கம் தொடங்கியவர் மறைமலை அடிகள். ஜீவசரித சுருக்கம் அப்படின்ற நூல் இரட்டைமலை சீனிவாசன். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். அதில் உள்ள குப்பை கொஸ்டின். உடையார் அரசர்களுக்கு எதிரான மராத்தியர்களை வெற்றிகரமாக கையாண்ட பின் யார் உண்மையான அரசரானார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹைதர் அலி. திப்பு சுல்தான் எந்த பகுதியை கைப்பற்றியதால் 3ஆம் ஆங்கில மைசூர் போர் தொடங்கியது அப்படின்னா கொடுங்கலூர் பகுதி. இந்த கொடுங்கலூர் பகுதியை திப்பு சுல்தான் கைப்பற்றினால தான் 3ஆம் ஆங்கில மைசூர் போர் தொடங்கியது. பாளையக்கார முறை முதலில் எந்த பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா காகதிய பேரரசால் முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசில் உள்ள மன்னர் அறிமுகப்படுத்துவார். நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய பூலித்தேவரின் 3 முக்கியமான கோட்டைகளை யார் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா யூசுப் கான் மதம் மாற்றத்துக்கு முன் மருதநாயகம் என்று அழைக்கப்பட்டார். வேலுநாச்சியார் எந்த அரசருடைய மகள்? ராமநாதபுர அரசருடைய மகள். அடுத்து நெக்ஸ்ட், வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கில ஆட்சியர் யார் அப்படின்னா WC ஜாக்சன். இவருக்கு அடுத்து வர்ற கலெக்டர் தான் இந்த SR லூசிங்டன் அப்படின்றவர். பானர்மேன் அப்படின்றவர் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்ட மேஜர். இந்த அக்னியோ அப்படின்றவர் வேலூர் கிளர்ச்சிக்கு தொடர்புடையவர். அக்னி தலைப்பாகை அதனுடன் தொடர்புடையவர். வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு எது அப்படின்னு பார்த்தா உடனடி காரணம் புதிய தலைப்பாகை. இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி தோட்டாக்கள் 1857 பெருங்கிளர்ச்சி, சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த பெருங்கிளர்ச்சிக்கு தொடர்புடைய உடனடி காரணம். அடுத்து நெக்ஸ்ட், கோல் கிளர்ச்சிக்கு காரணமானவர் யார் அப்படின்னா பின்த்ராய் மன்கி அப்படின்றவர்.
பின்த்ராய் மற்றும் சிங்க்ராய் அப்படின்னு 2 பேர் தான் கோல் கிளர்ச்சிக்கு காரணமானவர்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு 1857 ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. 1856 வரைக்கும் டல்ஹௌசி பிரபு இருப்பார். இவர் தான் வாரிசிலப்பு கொள்கையெல்லாம் கொண்டு வந்திருப்பார். இதனால் சில பகுதிகள் வாரிசற்ற அரசர்களுடைய பகுதிகள்லாம் ஆங்கிலேய பேரரசு கீழே இணைக்கப்பட்டிருக்கும். அதன் மூலமாக கழகம் வந்து பெருசாக பரவ ஆரம்பிக்கும். அதான் 1857 புரட்சிக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் டல்ஹௌசி பிரபு தான் குற்றவாளியாக வரலாற்றில் வர்ணிக்கிறாங்க. சரி, அடுத்தது நெக்ஸ்ட்டு 1857 ஆண்டு புரட்சியின் போது நானா சாஹிப்பின் படைகளை தோற்கடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தா மேஜர் ஜெனரல் ஹேவ்லாக் அப்படின்றது. மேஜர் ஜெனரல் ஹேவ்லாக். இந்த ஜெனரல் நீல் அப்படின்றவர் 1857 புரட்சியின் போது அலகாபாத்தில் உள்ள கிளர்ச்சியாளர்கள்லாம் தூக்கில் போட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் அலகாபாத்தின் கசாப்புக்காரர் அப்படின்ட்டு கூட அவருக்கு பட்டப்பேர் ஒன்று உண்டு. அலகாபாத்தின் கசாப்புக்காரர் அப்படின்னா இந்த ஜெனரல் நீல் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் இவர் ஒரு தெருச்சண்டையில் கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்படுகிறார். இவருக்கு ஆங்கில அரசு இவருடைய நினைவாக ஏன் அப்படின்னா 1857 புரட்சியை ஒடுக்குனதுல இவரும் ஒரு ஆளு அப்படிங்கிறதுக்காக இவருடைய நினைவாக சென்னை மவுண்ட் ரோட்டுக்கு பக்கத்தில் இவருக்கு ஒரு சிலை எழுப்புவாங்க. அந்த சிலையை அகற்ற கோரி பெரிய போராட்டம் நடக்கும். நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படின்னு சொல்லி அதை தலைமையேற்று நடத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தா சோமயாஜுலு அப்படின்றவர் அதை தலைமையேற்று நடத்தியிருப்பார். அந்த போராட்டத்துக்கு பிறகு முதல் காங்கிரஸ் ஆட்சி ராஜாஜியோட தலைமையில் அமைச்சரவை அமைக்கும் போது ராஜாஜி இந்த சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் நீல் சிலையை காட்சிக்காக வச்சிருப்பார். அடுத்து நெக்ஸ்ட்டு சரியான கூட்டினை தேர்வு செய். வாரன் ஹேஸ்டிங்ஸ் திப்பு சுல்தானை பழிவாங்கும் நோக்கில் அணுகினார் அப்படின்றது தவறு. திப்புவின் ஆட்சியை அகற்றியதும் மைசூரில் மீண்டும் உடையார் வம்ச ஆட்சி நிறுவியதும் தென்னிந்தியாவின் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் ஆரம்பத்தை குறிக்கிறது. இது சரிதான். ஆர்காட் நவாப் வேலுநாச்சியாருக்கு ஆதரவளித்தார் அப்படின்றது தவறு. திருநெல்வேலி காடுகளின் மையத்தில் காளையார் கோயில் உள்ளது அப்படின்றதும் தவறு. இதில் சரியானது சொல்லி பார்த்தா திப்புவின் ஆட்சியை அகற்றியதும் மைசூரில் மீண்டும் உடையார் வம்ச ஆட்சியை நிறுவியதும் தென்னிந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் ஆரம்பத்தை குறிக்கிறது அப்படின்றது மட்டும்தான் சரியானது. அடுத்து நெக்ஸ்ட்டு சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. இது சரிதான். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது. அதுவும் சரிதான். கூற்று சரி. கூற்றின் சரியான காரணம் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர். கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கம். அடுத்தது பொறுத்துக. ஜில்லஸ்பி அப்படின்றவர் வேலூர் கழகத்தை ஒடுக்கியவர். மங்கள் பாண்டே பாரக்பூர், இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மஞ்சி அப்படின்றது சந்தாளர்களை குறிக்கும். மஞ்சி அப்படின்றது சந்தாளர்களை குறிக்கும். ஜக்கோபியன் கழகம் அப்படின்றது ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நடந்தது. அப்போ இதுக்கான ஆன்சர் 3, 4, 1, 2 அப்படின்றது. மஞ்சி அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தா அந்த ராஜ்மஹால் குன்றுகளில் வாழ்ந்த விவசாயி குடியினர். அவங்க தான் அந்த சாந்தல்கள். அவங்க மஞ்சி அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ஓகேவா? மங்கள் பாண்டே 1857 புரட்சிக்கு வித்திட்டவர் இவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த துப்பாக்கி தோட்டாக்களை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய உயரதிகாரியை கொண்டுருவார். இதன் மூலமாக தான் புரட்சி அப்படின்ட்டு இவர் தூக்கில் போட்ட அப்புறம் தான் புரட்சியே ஸ்டார்ட் ஆகும். அதனால புரட்சிக்கு வித்திட்டவர் அப்படின்னு பார்த்தா அது மங்கள் பாண்டே தான். அடுத்து நெக்ஸ்ட் கிழக்கிந்திய கம்பெனி நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் பூலித்தேவர் தான் முதல் பாளையக்காரர். கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து கடனாக பணத்தை வாங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆர்காட் நவாப்.
சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் பூலித்தேவர். சிவசுப்பிரமணியன் எங்கு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். கயத்தால தூக்கிலிடப்பட்டவர் கட்டபொம்மன். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா மருது சகோதரர்கள். 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம். வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? 1806 ஜூலை 10 தான் வேலூர் புரட்சி வெடித்தது. அடுத்து நெக்ஸ்ட், வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யார் அப்படின்னா கிரடாக் தான் அறிமுகப்படுத்துவார். அது யாருடைய தலைப்பாகை அப்படின்னா அந்த கர்னல் அக்னியோட தலைப்பாகை. அது தோலினால் செய்யப்பட்டது, விலங்கு தோலினால் செய்யப்பட்டது அப்படின்றதுக்காக எதிர்ப்புகளுக்கெல்லாம் அளவுல குஞ்சம் இது எல்லாமே அருவருக்கத்தக்க நிலையில இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட், வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர் அப்படின்னு பார்த்தா கல்கத்தா. பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். முதலில் அறிமுகப்படுத்தியது காகதியர்கள். விஸ்வநாத நாயக்கரால 1529 அறிமுகப்படுத்தப்பட்டது. 1529. எந்த பாளையக்காரர்களை தவிர மேற்கு பகுதியில் வீற்றிருந்த பாளையக்காரர்கள் அனைவரும் பூலித்தேவரை ஆதரித்தனர் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிவகிரி பாளையக்காரர்களை தவிர சிவகிரி எட்டயபுரம் 2 பேருமே பூலித்தேவரை ஆதரிக்க மாட்டாங்க. மீதி இருக்கிற அந்த திண்டுக்கல், கயத்தார், நெற்கட்டு சமூகம் உள்ள பாளையக்காரர்களும் பூலித்தேவரை ஆதரித்தனர். வேலுநாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகளாக யாருடைய பாதுகாப்பில் இருந்தனர் அப்படின்னு பார்த்தா கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் இருந்திருப்பாங்க. கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பானர்மேன் டேஸ் என்பவரை அனுப்பி வைத்தார். யார் அனுப்பி வைத்தாருன்னா ராமலிங்கர் அப்படின்றது தான் தூது அனுப்புவாங்க. கட்டபொம்மன் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா கயத்தார் தூக்கிலிடப்பட்டிருப்பார். மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? எந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல் பாளையக்காரர் போர் அப்படின்னா பூலித்தேவர், 2வது பாளையக்காரர் போர் அப்படின்றது இந்த மருது சகோதரன் புரட்சி. டேஸ் என்பவர் புரட்சிகளால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பதே ஹைதர் அப்படின்றவரோட புரட்சி. பதே ஹைதர். அடுத்து, வேலூர் கோட்டையின் புரட்சியை ஒடுக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தா கர்னல் ஜில்லஸ்பி அப்படின்றவர் தான் வேலூர் புரட்சியை ஒடுக்கியவர். அடுத்தது நெக்ஸ்ட், பொறுத்துக. தீர்த்தகிரி அப்படின்றது ஓடாநிலை. கோபால நாயக்கர் திண்டுக்கல் மன்னர். பானர்மேன் அப்படின்றவரு ராமலிங்கரை தூது அனுப்புறவர் கட்டபொம்மனை விசாரிக்க சொல்லி. சுபேதார் ஷேக் ஆதம் அப்படின்றது வேலூர் கோட்டையுடன் தொடர்புடையது. கர்னல் பான்கோட் அப்படின்றது வேலூர் கழகத்தில் தொடர்புடையவர். சரியா? அப்போ இது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பார்த்தா 5, 3, 2, 4, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட்டு, சரியான கூற்றை தேர்ந்தெடு. பாளையக்காரர் முறை காகதிய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. சரிதான். கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பிறகு பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். அதுவும் சரிதான். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். இதுவும் சரிதான்.
ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்தினார் அப்படின்றது தவறு. ஒண்டி வீரன் அப்படின்றவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு படைத்தளபதி. இவர் யாருடைய படைப்பிரிவில் இருப்பார் அப்படின்னு பார்த்தா பூலித்தேவன். பூலித்தேவன் படைப்பிரிவில் இருப்பார் பூலித்தேவர். அடுத்து நெக்ஸ்ட் இதுல எது சரியானது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஆகியவை சரியானது. ஆன்சர் 1, 2, 3 சரி. நெக்ஸ்ட் கர்னல் கேம்பல் தலைமையில் கீழ் ஆங்கில படைகள் மாபூஸ் கான் படைகளோடு இணைந்து சென்றன அப்படின்றது தவறு. இணைந்து செல்லவில்லை. காளையார்கோவில் போர் முத்து வடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சியார் மீண்டும் அரியணையை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர். இது சரிதான். திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால் நாயக்கர் தலைமையேற்று வழிநடத்தினார். அதுவும் சரிதான். நெக்ஸ்ட் கார்ன்வாலிஸ் மே 1799 கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். கார்ன்வாலிஸ் கிடையாது, வெள்ளெல்சி பிரபு. வெள்ளெல்சி பிரபு தான் கட்டபொம்மனை தூக்கிலிட்டுறதுக்காக என்ன பண்ணுவார், கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி சொல்ல உத்தரவிட்டார் வெள்ளெல்சி பிரபு. அதுக்கு தலைமையேற்று வழி நடத்திய மேஜர் யார் அப்படின்னு பார்த்தா பானர்மேன் அப்படின்ற மேஜர். பானர்மேன் தான் ராமலிங்கரை தூது அனுப்புவார். அதனால இது கரெக்டான ஆன்சர் 2, 3 சரி அப்படின்றதான் சரியான ஆன்சர். 2, 3 சரி. ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். சரிதான். மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. இதுவும் சரிதான். கூற்றும் காரணமும் சரி. ஆனா காரணம் கூற்று சரியாக இருக்கவில்லை. ஏன் அப்படின்னா இதுல பிரெஞ்சுக்காரர்களையும் உதவி பெற முயன்றார் அப்படின்னு பிரெஞ்சுக்காரர்களை பத்தி இந்த காரணத்துல எதுவுமே சொல்லல. அதனால கூற்றும் காரணம் சரிதான். ஆனா காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை அப்படின்றதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்து நெக்ஸ்ட் புதிய இராணுவ நெறிமுறை மட்டுமல்லாமல் தலைப்பாகையில் வைக்கப்படும் தோளிலான லட்சணையும் கடும் எதிர்ப்பை விளைவித்தது. அதுவும் சரிதான். தோல் லட்சணைகள் விலங்கு தோலில் செய்யப்பட்டிருந்தது. அதுவும் சரிதான். அப்ப கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை சரியாகவே விளக்குகிறது அப்படின்றதான் ஆன்சர். 1818 கிழக்கு வங்காளத்தில் ஷாஹி ஹரியத்துல்லா கீழ்கண்டவற்றுள் எதனை தொடங்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்சி கிளர்ச்சி. பார்சி கிளர்ச்சியோட தொடர்புடையதான் ஷாஹி ஹரியத்துல்லா அப்படின்றார். நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்தவுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா டூடுமியான் அப்படின்றார். டூடுமியான். நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் அப்படின்னா சாந்தலர்கள். அந்த சாந்தலர்கள் ராஜ்மஹால் குன்றுல அந்த விவசாயி வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் முண்டா கிளர்ச்சியின் பின்னணியில் தான் நிறைவேற்றப்பட்டது. பிர்சா முண்டா அப்படின்றவருடைய தலைமையில முண்டா கிளர்ச்சி நடக்கும். சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908. 1908. நெக்ஸ்ட் மன்னராட்சிக்கும் நிலசுவார்ந்தர்களுக்கும் எதிராக டேஸ் இயக்கம் 1927ஆம் ஆண்டு தொடங்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தா வாகாபி அப்படின்ற வாகாபி இயக்கம். சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி என்ன கிளர்ச்சி அப்படின்னு பார்த்தா கோல் கிளர்ச்சி. டேஸ் சட்டம் பழங்குடியினர் இல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது. எந்த சட்டம்? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். இதுதான் பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது. ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் கூட அந்த மலை பிரதேசத்தில் உள்ள விவசாய நிலங்கள்லாம் குத்தகைக்கு எடுக்கலாம், அதை விலைக்கு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சு.
அது வந்து சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டத்துக்கு அப்புறமா தான் பழங்குடியினர் அல்லாத மக்களை தவிர பழங்குடி வேற யாருமே அந்த நிலத்தில் நுழைய தடை விதித்தது. நெக்ஸ்ட் 1857 ஆண்டு வாக்கில் யாருடைய தலைமையில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தா பீர் சிங் அவருடைய தலைமை. பீர் சிங். சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908. 1908 மிர்ஜாபாரிடம் இருந்து 2,25,00,000 ரூபாயை வாங்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதனை பிரிட்டனில் தொழில் புரட்சிக்கு மேம்பட முதலீடு செய்தது அப்படின்றது சரிதான். நெக்ஸ்ட் 1831-32 ஆண்டு அரசு அதிகாரிகள் மற்றும் கடன் கொடுப்பவருக்கு எதிரான கிளர்ச்சியை கோல் மக்கள் ஒருங்கிணைத்தனர் அப்படின்றதும் சரிதான். 1855 ஆண்டில் சாந்தலர் கிளர்ச்சிக்கு சித்தர் மற்றும் கனு ஆகிய இரண்டும் சாந்தலர் சகோதரர்கள் தலைமையேற்று நடத்தினர் அப்படின்றதும் சரிதான். 1879 சாந்தலர் வசம் இருந்த பகுதியிலே ஒழுங்குமுறைப்படுத்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்றது மட்டும் தவறானது. இல்லை 1, 2, 3 அப்படின்றது சரியான. அடுத்து நெக்ஸ்ட் வாகாபி கிளர்ச்சி அப்படின்றது டூடுமிர் தலைமை தாங்குவார். முண்டா கிளர்ச்சி ராஞ்சி பேகம் வஜ்ரத் மஹால் அப்படிங்கிறவங்க லக்னோவை தலைமை தாங்குறவங்க. கன்வர் சிங் பீகார். நானா சாஹிப் வந்து பேஸ்வா பாஜிராவ் 2ஆம் பாஜிராவின் தத்து பிள்ளை வளர்ப்பு மகன் என்று சொல்லப்பட்டது. அதனால தான் நானா சாஹிப்புக்கு இந்த வாரிசலப்பு கொள்கை மூலமாக அந்த பகுதி இழக்கப்பட்டிருப்பார். அதே மாதிரி ஜான்சி ராணியும் அவங்களுக்கு வாரிசு இல்லாதனால ஜான்சி ராணியோட பகுதிகளும் பறிக்கப்பட்டிருக்கும். இதனால தான் இவங்க எல்லாமே நம்ம கிளர்ச்சியில் ஈடுபடுவோம். இந்த வாகாபி கிளர்ச்சி டூடுமிர், முண்டா கிளர்ச்சி ராஞ்சி, பேகம் வஜ்ரத் மஹால் லக்னோவை தலைமையேற்று போர் நடத்தினாங்க. கன்வர் சிங் பீகார் தலைமை போர் நடத்தினவர். நானா சாஹிப் யாருடைய வளர்ப்பு மகன் அப்படின்னு பார்த்தா பேஸ்வா 2ஆம் பாஜிராவின் வளர்ப்பு மகன். இந்த சரியான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1529. தமிழகத்தில் பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு விஸ்வநாத நாயக்கர் மூலமா ஏற்படும். தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்த முன்னோடியார் அப்படின்னு பார்த்தா பூலித்தேவன் தான். முதல்ல எதிர்த்தவர் அப்படின்னு பார்த்தா பூலித்தேவன். காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர் அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரம் பகுதியின் ஆட்சியாளர் காலின் ஜாக்சன். இந்த காலின் ஜாக்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1798 நிலுவைத் தொகையை கட்ட சொல்லி கட்டபொம்மனுக்கு ராமநாதபுரம் கலெக்டரான இவர் ஒரு கடிதம் எழுதுவார். அதில் கட்டபொம்மன் பதில் கடிதம் எழுதுவார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா பஞ்சம் அதிகமாக இங்கே இருக்குது, அதனால நிலுவைத் தொகை இப்போதைக்கு கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி பதில் கடிதம் எழுதுவார். வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த கோட்டையின் முன்பு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு சரியான ஆன்சர் இதில் ஆப்ஷனில் பாஞ்சாலங்குறிச்சி, சிவகங்கை, திருப்பத்தூர், கயத்தாறு அப்படின்றது. கயத்தாறு அப்படின்றது தான் நமக்கு சரியான ஆன்சர். ஏன்னா கயத்தாறில் உள்ள கோட்டையின் முன்பு ஒரு புளிய மரத்தில் தான் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாஞ்சாலங்குறிச்சி பகுதி பாளையக்காரர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். சிவகங்கை அப்படின்றது வேலுநாச்சியாருடைய ஆட்சி பண்ண பகுதி. வேலுநாச்சியார் எந்த பகுதியின் ராணி ஆவார் அப்படின்னு பார்த்தா சிவகங்கை பகுதியின் ராணி. சிவகங்கை பகுதியின் ராணி. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தா மருது பாண்டியர்களால் வெளியிடப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது அப்படின்னு பார்த்தா இந்த ஓடாநிலை அப்படின்ற பகுதி தான். ஓடாநிலை போர் எப்போ அப்படின்னு பார்த்தா 1802 ஓடாநிலை போர்.
ஒரு கோட்டை கட்டி அந்த கோட்டைக்குள்ளேயே இருந்து மறைஞ்சிருந்து எங்கேயுமே போகாமல் அங்கிருந்தே சண்டை போடுவார். அதுதான் ஓடாநிலை போர் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்தது நெக்ஸ்ட்டு 1801 காவிரி கரை போர். இவருடைய 1801 காவிரி கரை போர் அப்படின்ட்டு ஒரு போரில் ஆங்கிலேயரோட சண்டை போடுறாரு. அடுத்து 1802 ஓடாநிலை போர். 1804 அரச்சலூர் போர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரச்சலூர் 1804 அரச்சலூர் போர். அடுத்து நெக்ஸ்ட் ராணி லட்சுமிபாய் எந்த பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார் அப்படின்னு பார்த்தா மத்திய இந்தியா ஜான்சி பகுதியின் ராணி தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அப்படின்னு சொல்லப்படுது. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தா அஞ்சலை அம்மா. அதே தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னா வேலு நாச்சியார். கிழக்கு பகுதி பாளையங்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது? கிழக்கு பகுதி பாளையங்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது அப்படின்னு பார்த்தா கட்டபொம்மனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சர் டேஸுடன் கலந்தாலோசித்து பாளையக்கார முறையை ஏற்படுத்தினார் அப்படின்னு பார்த்தா அரியநாத முதலியார். கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் அப்படின்னா ஆந்திர பகுதியை சார்ந்தவர். கட்டபொம்மன் தெலுங்கர் தான், அவர் ஆந்திர பகுதியை சார்ந்தவர். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அறியப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தா வேலு நாச்சியார். குயிலி அப்படின்றது வேலு நாச்சியார் பெண்கள் படை தளபதி, பெண்கள் படை பிரிவினை சேர்ந்த தலைவராக இருப்பாங்க. டேஸ் சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தா சின்னமருது தான் சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர். 1857 புரட்சியை டேஸ் என்பவர் முதல் இந்திய சுதந்திர போர் என்று விவரிக்கிறார். வி.டி. சவார்கர் அப்படின்றவர் தான் இந்த முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு விவரிக்கிறார். அவர் எழுதின இந்தியன் நேஷனல். சரி, அது நெக்ஸ்ட்டு 60வது கொஸ்டின். டெல்லி யாருடைய தலைமையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா 2ஆம் பகதூர் ஷா தலைமையில் இருந்திருக்கும். கான்பூர் நானா சாஹிப் தலைமையில் இருந்திருக்கும். ஜான்சி லட்சுமிபாய், பிரைலி, கானத்தூர் காபர் கான், பீகார் கன்வர் சிங் தலைமையில் இருந்திருக்கும். சரியா, இதெல்லாம் 1857 புரட்சியின் போது அவங்க தலைமை தாங்கின இடங்கள். சரியான ஆன்சர் 5, 3, 4, 2, 1 அப்படின்றதான் சரியான ஆன்சர். அது நெக்ஸ்ட் கீழ்காணும் கூற்றை ஆராய்ந்து சரியான விடையை குறிப்பிடவும். வேலூர் புரட்சி 1801ஆம் ஆண்டு ஏற்பட்டது அப்படின்றது தவறானதான். வேலூர் புரட்சி 1806 தான் நடக்கும். 1801 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மருது சகோதரர்கள் வெளியிடப்படும். ஓகேவா. அது 2வது கூற்று 4ஆம் மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். அது சரிதான். வேலூர் புரட்சியின் போது வில்லியம் பெண்டிங் சென்னையின் ஆளுநராக இருந்தார் அப்படின்றதும் சரிதான். ஆங்கிலேயருக்கு எதிரான வேலூர் கழகத்தின் வெற்றி இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். வேலூர் கழகத்தில் வெற்றி பெறவில்லை, சரியா, தோல்விதான். அதனால் இது தவறானதுதான். வரலாற்றில் முக்கியமான நிகழ்வு தான், ஆனால் வேலூர் கழகத்தின் வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. அது வேலூர் கழகம் ஜில்லஸ்பி அப்படின்றவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கும். அதனால் இது 2, 3 அப்படின்றதான் சரியான. தவறான இணையை கண்டுபிடிக்கவும். மருது பாண்டியர் எட்டயபுரத்தை சேர்ந்தவரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மருது பாண்டியர் சிவகங்கை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். கோபால நாயக்கர் அப்படின்றது திண்டுக்கல், சரிதான். கௌரவர்மன் மலபார், துண்டாஜி அப்படின்ற மைசூர் தான்.
இதில் மருதுபாண்டியன் எட்டயபுரம் அப்படின்றதான் தவறான எண். அதனால் 62க்கு ஆன்சர் இதுதான். 1957ஆம் ஆண்டில் கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்ட ஆங்கில தளபதி யார் அப்படின்னு பார்த்தா மேஜர் ஜெனரல் ஹக்வீலர் அப்படின்றவர். கில்லஸ்பி அப்படின்றவர் வேலூர் புரட்சியை ஒடுக்கியவர். ராபர்ட் கிளைவ் அப்படின்றவர் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவர் ஆற்காட்டு வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார். அடுத்து நெக்ஸ்ட்டு கர்னல் நீல் அப்படின்றவர் 1957 புரட்சியில் வர்றவர் தான். ஆனால் கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்டார்னு சொல்ல முடியாது. இவர் ஒரு தெருச்சண்டை நடக்கிறப்ப ஒருத்தரால் கொல்லப்படுவார். ஆனால் இது 1957 புரட்சி அப்போ இவர் இறக்க மாட்டார். அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் இவர் கொல்லப்படுவாங்க. அதனால் கர்னல் நீல் அப்படின்றதும் தவறானது. மேஜர் ஜெனரல் ஹக்வீலர் எப்படி கொல்லப்படுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் கப்பலில் வச்சு எரிச்சிருவாங்க. இவர் அலகாபாத்துக்கு தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அந்த புரட்சியின் போது கப்பலில் ஏறி இவரை சார்ந்த வீரர்கள் எல்லாமே அதில் ஏறி போவாங்க. அப்போ பயணிக்கும் போது தீ பற்றி என்ன பண்ணிடுவாங்க, கப்பலை எரிச்சு விட்ருவாங்க. அதன் மூலமாக இவர் இறந்துருவார். அந்த புரட்சியில் கொல்லப்பட்ட ஆங்கில தளபதி இவர் தான், மேஜர் ஜெனரல் ஹக்வீலர் அப்படின்றவர் தான். சரியான குற்றை தேர்வு செய்யவும். இஸ்லாமிய மதத்தின் சமத்துவ இயல்பை வலியுறுத்திய டூடுமியான் நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்தார். அது சரிதான். ஊழல் கரைபடிந்த இந்திய ஆட்சியாளர்கள் வசம் இழந்த பகுதிகளை வாரிசிலப்பு கொள்கையின்படி ஆங்கில ஆட்சியின் கீழ் இணைக்கப்படணும் அப்படின்னா கிடையாது. ஊழல் கரைபடிந்த கிடையாது. வாரிசு இல்லாத ஆட்சியாளர்களின் பகுதி வேணும்னே என்ன பண்ணாங்க, பேரரசு கொள்கை படி வாரிசிலப்பு கொள்கைப்படி இணைச்சுக்கிட்டாங்க. அது தவறு. 1957ஆம் ஆண்டில் கிளர்ச்சி ஒடுக்கப்பட்ட பிறகு இருந்த சட்டத்தை பின்பற்றாமல் இந்தியர்கள் பற்றிய வழக்குகளை விசாரித்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கவும் பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது அப்படின்றது சரியானதான். 1957 ஆண்டில் கிளர்ச்சி தோல்வி அடைந்ததற்கு ஆங்கிலேயருக்கு இந்திய இளவரசர்களும் ஜமீன்தார்களும் விசுவாசமாக இருந்ததும் அதற்கான பல்வேறு காரணங்களில் ஒன்று அப்படின்றதும் சரிதான். அப்ப இதுல 1, 3, 4 சரியானவை. பிரிட்டிஷ் அரசு 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சியை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது அப்படின்னு சொல்ல முடியாது. இது தவறானது. மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வி அடைந்தது. இது சரியானதான். இப்போ கூற்று தவறு, காரணம் சரி. நீல்தர்மன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயர் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் அப்படின்னு பார்த்தா தீனபந்து மித்ரா அப்படின்றதுதான். சிவகங்கையை சேர்ந்த டேஸ் என்பவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து வீரமாக போராடினார் அப்படின்னு பார்த்தா வேலுநாச்சியார். ஆயிரத்தி 1857ஆம் ஆண்டு புரட்சி பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு பார்த்தா இதுல விவசாயிகள் 1857 புரட்சியில் அதிகமாக பங்கெடுத்தனர் அப்படின்றது தவறானது. ஏன்னா விவசாயிகள் இந்த புரட்சியில அவ்வளவா ஈடுபட மாட்டாங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் 1924ஆம் ஆண்டு கான்பூரில் உருவானது. சரிதான். கக்கோரி சதி திட்ட வழக்கில் ராம் பிரசாத் பிஸ்மில் விசாரிக்கப்பட்டார். அதுவும் சரிதான். இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்பு சூர்யா சென் என்பவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது தவறானது. சிட்டாகாங் ஆயுத தாக்குதல் PK தத்தால் நிகழ்த்தப்பட்டது அப்படின்றதும் தவறானது. இது சூர்யா சென் தான் இந்த ஆயுத கிடங்கு தாக்குதலில் ஈடுபட்டிருப்பார். இதில் சரியானது சொல்லி பார்த்தோம்னா 1 மற்றும் 2 சரியானது. பின்வருவோருள் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா SA டாங்கே அப்படின்றவர். SA டாங்கே. கான்பூர் சதி வழக்கு குறித்து பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலையில் தொழிற்சங்கங்கள் தோன்றின அப்படின்னு சரியானதான். இவ்வழக்கில்
கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் குற்றம் சாட்டப்பட்டனர். அதுவும் சரிதான். இவ்வழக்கு நீதிபதி ஹச்சி ஹோம்ஸ் என்பவர் முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்படின்றது சரிதான். விசாரணை மற்றும் சிறை தண்டனை இந்தியாவில் காங்கிரஸ் நடவடிக்கையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அப்படின்றது தவறானது. இதுல 1, 2, 3 மூணுமே சரியானது. 1, 2, 3 அப்படின்றது சரியானது. அடுத்ததா தேசியம், காந்திய காலகட்டம், இதுல இருந்து புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம். WC பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1885. முதல் காங்கிரஸ் தலைவராக இவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. முதல் காங்கிரஸ் மீட்டிங்லையும் இவர் தான் தலைவராக இருப்பார். அது 1885 பம்பாயில் முதல் மீட்டிங் நடக்கும். பம்பாய், மும்பையில். சரியா? நெக்ஸ்ட், காந்தி வேட்பாளரான பட்டாபி சித்தராமாவை வீழ்த்தி 1939ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக பதவிக்கு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுபாஷ் சந்திர போஸ் தான் வீழ்த்தி பதவிக்கு வந்திருப்பாரு. ஆனால் 1939 காந்திக்கு எதிர்ப்பாக நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்காக இவரே என்ன பண்ணிடுவாருன்னா பதவி விலகிட்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து இவர் விலகிட்டு ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற கட்சியை அதே வருஷமே அவர் தொடங்கிடுவார். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற கட்சியை தொடங்கிடுவார். இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தா ஏஓ ஹியூம் அப்படின்றது தான். ஏஓ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் WC பானர்ஜி அப்படின்றது தான் முதல் தலைவர். அடுத்து, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுவர் தாதாபாய் நவ்ரோஜி. வறுமை, பிரிட்டிஷுக்கு எதிரான இந்திய ஆட்சியம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தா தாதாபாய் நவ்ரோஜி தான். தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக 3 முறை தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்றது சரியானதான். 1905ஆம் ஆண்டு வரையில் இந்திய விடுதலை இயக்கம் அரசமைப்புவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்றதும் சரியானதுதான். ஆனால் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை அப்படின்றதான் சரியான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட், 1916ஆம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம், முஸ்லீம் லீக் எழுச்சி, காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் தற்காலிக இணைப்பு, முஸ்லீம் லீக்கின் தனித்தொகுதி கோரிக்கை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது, காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கின் கூட்டமைப்பில் ஜின்னாவின் எதிர்மறை போக்கு. இதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா அக்குழுவில் இந்தியர்கள் இடம்பெறவில்லை அப்படின்றதான் சரியான ஆன்சர். 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தா 7 மாகாணங்களில் வெற்றி பெற்றிருக்கும். முதல் காங்கிரஸ் சபையில் ராஜாஜி தலைமையில் முதல் அமைச்சரவை, சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக ராஜாஜி பொறுப்பேற்பார். அடுத்து நெக்ஸ்ட், சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னா 1939 நீக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற புதிய கட்சியை துவங்கிடுவார். அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த முத்துராமலிங்கரும் பணியாற்றுவார். கீழ்கண்டவற்றுள் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஐரிஷ் உறுப்பினர் ஆல்பர்ட் வெப் தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தா 10வது மாநாடு 1994. இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 31, 1929 மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. அடுத்ததா இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தா கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியடிகள் முதல் வகுப்பு ரயில் பெட்டியிலிருந்து எந்த ரயில் நிலையத்தில் கீழிறக்கப்பட்டார் என்று பார்த்தா பீட்டர் மாரிட் ஸ்பெர்க் அப்படின்ற இடத்துல தான். காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார் அப்படின்னு பார்த்தா 1915 திரும்பியிருப்பாரு. ஜனவரி 9ஆம் தேதி. இது பிரவேசிய பாரதிய திவாஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் என்று அழைக்கப்படுகிறது. மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. இதில் அரவிந்த் கோஷ் அப்படின்றவர் மட்டும் நம்ம இந்தியா நாட்டுக்காரர்.
சுயராஜ்யம் என்பது எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் பாலங்காத திலகர். பின் வருவனவற்றை பொறுத்து சரியான விடையை தேர்ந்தது. பாலங்காத திலகர் என்று கேசரி மராட்டி அப்படின்ற இதழை வெளியிட்டவர். தாதாபாய் நவரோஜி அப்படின்றவர் இந்தியாவின் குரல் அப்படின்ற நூல். மெக்கேலா அப்படின்றவர் கல்வி குறித்த குறிப்புகள். வில்லியம் டிக்பை அப்படின்ற மெட்ராஸ் டைம்ஸ் அப்படின்ற பத்திரிகை. அப்போது இதுக்கு கரெக்டான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் 3-1-4-2. அடுத்து நெக்ஸ்ட்டு, சுப்பிரமணிய பாரதி குறித்து பின்வரும் எந்த கூற்று தவறானது அப்படின்னு பார்த்தா, பாரதி சுதேசமுத்திரன் துணை ஆசிரியராக இருந்தார், சரிதான். பாரதி திலகரின் டெனட்ஸ் ஆஃப் த நியூ பார்ட்டி அப்படின்ற நூலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்றது சரிதான். பாரதியின் குறுமணி ஆசிரியர் சுவாமி விவேகானந்தர் ஆவார். அதாவது பாரதியின் குறுமணி விவேகானந்தர் கிடையாது, விவேகானந்தருடைய மாணவி நிவேதிதா அப்படின்றதுனால அதனால இது மட்டும் தவறானது. பாரதி பெண்களுக்கான சக்கரவர்த்தினி என்ற இதழின் ஆசிரியராக இருந்தார் என்று சரியானது. கீழ்கண்டவற்றுள் அன்னிபெசன்ட் பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு பார்த்தா, கர்னல் HS ஆல்காட்டுக்கு பிறகு பிரமாண சபையின் உலகளாவிய தலைவராக அன்னிபெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார், சரிதான். சென்னை அடையாறுல 1886 இந்த பிரமாண சபை தியாசபிகல் சொசைட்டி அப்படின்றது பிரமையான சபை என்ன ஆகும் அப்படின்னா அடையாருக்கு மாற்றப்படும். அதில் தலைவராக அன்னிபெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 1914 காமன்வெல்த் என்ற பத்திரிகை தொடங்கினார் அப்படின்றதும் சரியானதான். 1915 ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம், அதாவது இந்தியா சுதந்திரம் பெற எவ்வாறு துயருற்றது அப்படின்ற புத்தகத்தை பதிப்பார், அதுவும் சரியானதான். அப்போ 1, 2, 3 சரியான கூற்று. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மதன் மோகன் மாளவியால நிறுவப்பட்டிருக்கு. மதன் மோகன் மாளவியா 1918 மதன் மோகன் மாளவியால நிறுவப்பட்டிருக்கும். அது நெக்ஸ்ட், இந்தியா அன்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோலி அப்படின்றவர். வேலண்டைன் சிரோலி. காதர் கட்சி யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா, லாலா ஹர்தயாரால நிறுவப்பட்டிருக்கு. காந்தியடிகளின் அரசியல் குரு கோகேலே அப்படின்றது தான். PR அம்பேத்கர் மத சத்தியாகிரகத்தை தொடங்கினார், சரிதான். அவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களை ஒருங்கிணைக்க முயன்றார் அப்படின்றது தவறானது. அதனால இது தவறானது. கூற்று சரி, காரணம் தவறு. கர்நாடகத்தை எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்திய குடியரசு இராணுவத்துடன் தொடர்புடையவர். இந்திய குடியரசு இராணுவத்துடன். பின் வருவனற்றை பொறுத்து சரியான விடையை தேர்வு செய்ய. அன்னிபெசன்ட் பிரமையான சபை, சையது அகமது கான் அலிகார் இயக்கம், கிலாபத் இயக்கம் வந்து அலி சகோதரர்கள், சுத்தி இயக்கம் அப்படின்றது தயானந்த சரஸ்வதி. அப்போ 3-1-4-2 அப்படின்றது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தா, உஷா மேத்தா அப்படின்றவங்க தான். இவங்க தான் ரகசிய வானொலி, காங்கிரஸ் கட்சி சார்பாக ரகசிய வானொலி நடத்தியிருப்பாங்க. இதனால அவங்க சிறை தண்டனையும் பெற்றிருப்பாங்க. 6 மாத கடுங்காவல் தண்டனை இவங்க பெற்றிருப்பாங்க. பின் வருவனற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு பார்த்தா, இது குரூப் 1 கொஸ்டின். இதில் பாம்பே ஹெரால்டு ஜெயஹக்கி அப்படின்றது தான் சரியாக பொருத்தப்படலை. இதில் இந்தியா மிரர் அப்படின்றது TN தாகூரோட பத்திரிகை தான். வந்தே மாதரம் என்ற பதத்தை முதலில் உருவாக்கியவர், அந்த சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேடம் காமா அப்படின்றவங்க தான். இவங்க நம்ம தேசிய கொடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க தேசிய கொடியை உருவாக்கி தாமரை இந்த மாதிரி உருவம்லாம் அதில் இடம்பெற்று இவங்க பாரிஸில் கொடியேற்றினவங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து ட்ரிபியூன் அப்படின்றது TS மஜிதாவுடைய பத்திரிகை தான். பாம்பே ஹெரால்டு அப்படின்றது ஜெயஹக்கியோடது கிடையாது. பெங்கால் கசட் அப்படின்றது தான் ஜெயஹக்கியோடது. ஓகேவா? அதனால் இது தவறானது. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அன்னிபெசன்ட் அம்மையார். சென்னைக்கருகே உதயவனத்தில் தற்காலிக சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? அதாவது உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, டி பிரகாசம் அப்படின்றவர். சென்னை வாசிகள்
சித்திரவதை ஆணையத்தை உருவாக்கியிருப்பாங்க. கஜுலு லட்சுமி நரசு அப்படின்ற ஒரு தலைமையில் தான் அந்த சென்னை வாசிகள் சங்கம் நடக்கும். ஈவேரா பெரியார் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுவார். எஸ்.என். சோமயாஜுலு நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் தலைவராக இருப்பார். வேதாரண்யம் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் நடக்கும். தாளமுத்து அப்படின்றவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் துறந்தவர். தாளமுத்து நடராஜன் அப்படின்றவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக உயிர் துறப்பாங்க. இதில் 4-5-2-3-1 அப்படின்றது சரியான ஆன்சர். சென்னையின் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ராஜாஜி. இந்தியாவின் முதல் பெண் சட்ட உறுப்பினர் முத்துலட்சுமி ரெட்டி. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பி ரங்கையா அப்படின்றவர் தான் முதல் தலைவர். அதோட துணைத் தலைவர் ஆனந்தசாருலு அப்படின்ற துணைத் தலைவராக இருப்பார். இந்த டி.எம். நாயர், ஜி. சுப்பிரமணியம், ஜி. நடேசன் இவங்கெல்லாம் நீதி கட்சி ஆரம்பித்த நிறுவனர்கள். இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அமர்வு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தா 1000 விளக்கு தொகுதியில் நடைபெற்றிருக்கும். 1000 விளக்கு. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்தின் கூடிய மாட்டு வண்டி சிறந்தது என்று சொன்னவர் அன்னி பெசன்ட் தான். இந்த பி.பி. வாடியா அப்படின்றவர் தொழில் புரட்சியில் ஈடுபட்டிருப்பாரு. அதாவது இந்த அன்னி பெசன்ட் கூட தியாசபிகல் சொசைட்டியில் தன்னாட்சி இயக்கத்துலலாம் இவர் பங்கேற்றிருப்பார். இவர் மூலமாக தன்னாட்சி இயக்கம்லாம் அதிகமாக வளர்ச்சி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு, கீழ் காண்பவற்றுள் சுயராஜ்யவாதி யார் அப்படின்னு பார்த்தா எஸ். சத்தியமூர்த்தி அப்படின்றவர் தான் சுயராஜ்யவாதி. சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா டி. பிரகாசம். இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா சேலத்தில் நடைபெற்றிருக்கும். ஈவேரா பெரியார் தலைமையில். சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. சரிதான். தமிழ் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. சரிதான். குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும்னு சென்னை மகாஜன சபை கோரியது. இது தவறு. குடிமை பணி தேர்வுகள் இங்கிலாந்து நடக்கிறது போலயே இந்தியாவிலேயும் நடக்கணும், லண்டனில் நடக்கிறது மாதிரியே இங்கேயும் நடக்கணும் அப்படின்ட்டு தான் விரும்பினாங்களே தவிர இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லலை. வி.எஸ். சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார் அப்படின்னா தீவிர தேசியவாதி கிடையாது, மிதவாதி தலைவர். இவர் தமிழ்நாட்டின் மிதவாத தலைவர். அதனால 3 நாளும் தவறாக இருக்கு. இதில் 1, 2 ஆகியவை சரி அப்படின்றதா சரியான ஆன்சர். சரியான கூற்றை தேர்வு செய்யும். முத்தலாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை அப்படின்னா பங்கேற்றார். அதனால இது தவறாக இருக்கு. முஸ்லீம் லீக்கைச் சேர்ந்த யாகூப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார். சரிதான். முத்தலாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை, அதிகமாக கலந்துருப்பாங்க. அதனால இது தவறாக தான் இருக்கு. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை முன்பாக மறியல் செய்யப்படவில்லைன்னா கள்ளுக்கடை மறியல் தான் அதிகமாக நடந்திருக்கும். அதனால இதுவும் தவறாக இருக்கு. இதில் சரியானு சொல்லி பார்த்தா செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் சரியாது, 2 மட்டும் சரி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி யார் அப்படின்னா டி. முத்துசாமி அவர்கள். டி. முத்துசாமி அப்படின்றார். இவர் பதவியேற்றதுக்கு எதிர்ப்புகள் நிறையா, விமர்சனங்கள் எதிர்ப்புகள் நிறையா இருக்கும். அடுத்து, எந்த ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார் அப்படின்னு பார்த்தா பாரத மாதா சங்கம் அப்படின்ற அமைப்பு. அதன் மூலமாக தான் ஒரு இளைஞர், 17 வயது இளைஞர் நம்ம வாஞ்சிநாதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா படுகொலை நிகழ்த்தியிருப்பார். இந்த ரகசிய அமைப்பின் மூலமாக தான் நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்றவர் தான் அதுக்கு அந்த ரகசிய அமைப்பை தொடங்கியிருப்பார். சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பி.பி. வாடியா அப்படின்றவர் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு, சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் ராஜாஜி. முஸ்லீம் லீக்கின்
சென்னை கிளையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தா யாகூப் ஹசன். யாகூப் ஹசன் அப்படின்றவர். யாகூப் ஹசன். யாகூப் ஹசன் அப்படின்றவர் 1932 ஜனவரி 26 டேஸ் புனித சார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் அப்படின்னு பார்த்தா பாசியம் அப்படிங்கிறாங்க. பாசியம். பாசியம் என்ற பெண் தான்